பார்த்து அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த படம் நல்லா புரியுது. ஆமா, அரசியல் தெரிஞ்சவங்க முன்ன கட்சிகளை தெரிஞ்சவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இது கிளியரா புரியும். காமன் ஆடியன்ஸ் அரசியலே தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா சுத்தமா புரியாது, அவங்களால இருக்க முடியாது. என்னடா நடக்குதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதான் உண்மை. என்ன படம்? விடுதலை 2. விடுதலை 2 ஆடியன்ஸ்க்கு விடுதலை கொடுக்காம அப்படியே அடைச்சு வச்சிட்டாங்க ஜெயில. அதான் உண்மை. அதனால அந்த அளவுக்கு வன்முறையே படத்தை ஓட்டுறாங்க. அதனால நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. ஏன் உங்களால பார்க்க முடியல? வன்முறை பிடிக்கலையா இல்ல வன்முறை எனக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்றேன், ஒரு படம்னா அன்பை வெளிப்படுத்தணும், ஒரு நல்ல கருத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி இல்லாத போது எதுக்கு போறோம், யாருக்காக போறோம்? சூரிய ஒரு டைலாக் கேட்பாரு, எதுக்கு சொல்றோம், யாருக்காக சொல்றோம் ஒரு டைலாக் கேட்பாரு. அதுதான் உண்மை. நீ அந்த டைலாக் வச்சு அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் இந்த படம் ஃபுல்லா நீ வன்முறை கட்டது ஏத்துக்க முடியல. அதனால கஷ்டம். கதைக்காலம் ஒண்ணுமே தலைவா. 2 கோஷ்டிக்கு சண்டை, போலீஸ் நடுவில் உள்ள வருது, அவங்க 3 பேர்ல எல்லாரும் சுட்டுன்னு செத்துன்னு யாரு மிச்சங்கிறா, யாரு என்ன வேலை பண்றதுதான் கதை. அதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போகணுமோ வெற்றிமாறன் ஸ்டைல எடுத்துன்னு போயிருக்காரு. அதுதான் கதையை தவிர சொல்ற மாதிரிலாம் ஸ்பெஷலா கிடையாது. உண்மை கதைகள்லாம் நிறைய இருக்குன்னு தெரியல, அது ஏதோ உண்மை கதை எடுத்துக்கிறாங்க, யாரோ குத்தி கட்ட மாதிரி தான் தெரியுது. அதை நான் சொன்னா சர்ச்சையாயிடும். அதனால வேணாம். அது ஏதோ ஒரு கதை எடுத்துக்கிறாங்க. பட் அதை ஒரு கதை போகுது, ஏதோ ஒரு கதை இன்ட்ரெஸ்டா போகுது. அது உண்மை கதை மாதிரி தான் இருக்குது. பட் அது எதுன்னு எனக்கு சரியா குறிப்பிட்டு சொல்ல தெரியல. அதனால அதை அப்படியே விட்டுருங்க. கதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் அடிக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம். அவ்வளோ டைம் கொடுக்கணுமா? வேணாம், கம்மியாவே முடிச்சிடலாம். ரொம்ப லேக்னா அந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் பேச சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக் சொல்ற மாதிரியே செம்ம லேக் அடிக்குது. அதனால தான் ஒரு இது. பார்ட் 1ல விஜய் சேதுபதியை விட சூரியக்கு தான் ரோல் பெருசா கொடுத்துருந்தாங்க. பார்ட் 2ல எப்படி கொடுத்துருக்காங்க? பார்ட் 2ல சூரிய விட விஜய் சேதுபதி அதிகமாக ரோல் கொடுத்துருக்காங்க. சூரிய ஒண்ணுமே யூஸே பண்ண தலைவா. சூரிய யூஸே பண்ணாம லாஸ்ட் சீன் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதனால அது பெருசா ஏற்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆனதே சூரியனால தான். அவரே யூஸ் பண்ணலாம் போது நம்மளால எப்படி இருக்க முடியும்? டிசப்பாயின்மெண்டா இருக்கு. விஜய் சேதுபதி சம ரோல் ஃபுல்லா அவர் தான் வர்றாரு. ஹீரோயின் மஞ்சு வாரியர் சுத்த வேஸ்ட். மஞ்சு வாரியர் எல்லாம் ஹீரோயின் ஒரு பாட்டுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. அது பெருசா ஏற்க முடியல. வேட்டையில யூஸ் பண்ண அளவு கூட இதுல யூஸ் பண்ணல. கம்மி. அதாச்சும் பாட்டுல சூப்பரா மஞ்சு வாரியர் ஒரு பாட்டே போதும், அந்த மனசுலாய பாட்டே போதுமே மஞ்சு வாரியர் இருக்கு. இதுல அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை. மஞ்சு வாரியர் இருக்கு. இவங்க தவிர்த்து கிஷோர் ரோல் நல்லா இருக்குது. கே தோயர்னு ஒரு ரோல் அது நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு போலீஸ் ஒரு பொலிட்டீஷியன்ஸ்ல ஒரு டாப்பா ஒருத்தர் பிளான் போடுவார் வீட்டுல இருந்து. அவருக்கு ரோல் எனக்கு தெரியல, பேர் எனக்கு தெரியல. அது ரோல் நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ரோல்லாம் நல்லா இருக்குது. சின்ன ரோல் எல்லாம் சூப்பரா இருக்குது. இந்த படத்தை தாங்குறதுன்னா இந்த படத்தை தாங்குறதா வெற்றிமாறன் டைரக்ஷன் தான். டைரக்ஷன் சூப்பரா இருக்குது. பட் கதை தாங்குச்சானா கதை சுத்தமா தாங்கல. டைரக்ஷன் சூப்பரா தாங்கிருக்கு. பாக்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டா பாக்குற அளவுக்கு அந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. 18+ ரொம்ப ராவா இருக்குன்னு ரா பெருசா இல்ல. பட் வன்முறை அதிகமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 18+ இல்ல, வன்முறை மட்டும் அதிகமா இருக்குது. பட் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். படம்னால ஓகே தான். பட் ரொம்ப காட்டல வன்முறை. பட் எல்லாம் நிறைய சீன் வன்முறை வர்றதுனால வன்முறைன்ற பட்சத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அது மாதிரி தான் ராவா இருக்குது தவிர மற்றபடி இந்த அசிங்கமான சீன்ல கிடையாது. தாராளமா பார்க்கலாம். ஒரு மாதிரி தரேன். வெற்றிமாறன் டைரக்ஷன் ஒரு மாதிரி. கதா சொதப்பலாம் 10க்கு தான். கதை சொல்றதுனால 9 மணி மைனஸ் ஆகுது. அதனால தான். தேங்க்ஸ்.